இந்த செக்ஷன் 3ல நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து எம்விசி டிசைன் பேட்டர்ன். அது ஒரு டிசைன் பேட்டர்ன் என்று சொல்கிற காட்டிலும் இது ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பேட்டர்ன் என்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் டிசைன் பேட்டர்ன்ன்றது பேசிக்காக வந்து லோ லெவல் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் நாங்கள் பார்த்து ஒரு லோ லெவல் டிசைன் பேட்டர்ன்ஸ் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேமிலியராக இருக்கும். அது ஒரு கிளாஸ் லெவல் ஜாவா கிளாஸ் லெவலில் கூட போகும், அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து போகும். ஆனால் இது வந்து ஒரு கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் ஆன ஒரு டிசைன் பேட்டர்ன். இது ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பேட்டர்ன். இங்கே நாங்கள் இந்த டிசைன் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் அதாவது அவை செய்கிற வேலையை பொறுத்து, அதாவது அவையோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்து அது வந்து வேறு கம்போனன்ட்ஸாக பிரிச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் அதை வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ, அதாவது என்ன செய்கிறதுக்காக அந்த கம்போனன்ட் இருக்குதோ அந்த வேலையை மட்டுமே அது வந்து செய்யும். மற்றது அந்த கம்போனன்ட்ஸுக்கு இடையில் இருக்கிற ஒன்று அதாவது ஒரு டிபெண்ட்டாகி இருக்கிற தன்மை வந்து கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கும் இங்கே. அது ஏன்னு சொல்லி இனி வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அது என்னென்ன மாதிரியான கம்போனண்ட்டாக எம்பிசி வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒன்று வந்து மாடல், மற்றது வந்து வியூ, மற்றது கண்ட்ரோலர். மாடல்ன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் லாஜிக்ன்னு சொன்னால் இப்போ பைஸ்கூல் ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டிங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸில் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணுவோம். அந்த என்டர் பண்ணி போட்டு கிளிக் சேவ்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம். அந்த நேரம் வந்து அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸுக்குள்ளே போகுது, அதை ஸ்டோர் பண்ணுறோம், சில வேலிடேஷன்ஸ் செய்கிறோம். இங்கே வந்து முதலாவது வந்து ஒரு வெப்பேஜ் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கும். அந்த பேஜ் வந்து வியூ. அந்த வியூண்டா யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த ஜேஎஸ்பி பேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஜேஎஸ்பி பேஜ் தான் வந்து வியூ என்று சொல்லப்படுகின்ற இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் காட்டும், என்ன நேம், ஸ்டூடெண்டோட நேம், என்ன மார்க்ஸ், என்ன அட்ரஸ், அப்படி என்று காட்டுறது வந்து வியூ. அதெல்லாம் என்டர் பண்ணி போட்டு நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாள், அந்த கிளிக் இவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாள் வந்து கண்ட்ரோலர். அந்த கிளிக் பண்ணின உடனே என்ன நடக்க வேணும் என்று என்ற விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாள் தான் இந்த கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் வந்து பிஸ்னஸ் லாஜிக்கில் இருக்கிற டேட்டா பேஸில் சேவ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை சேவ் பண்ணுற மெத்தட்டை வந்து கால் பண்ணுவார். அதைத்தான் இந்த கண்ட்ரோலர் செய்வார். அதனால தான் இவ்வாறு தான் இந்த கம்போனன்ட்ஸ் வந்து வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், முதலாவது மாடல் வந்து ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கை தான் வச்சிருக்க போகுது. யூசர் வியூண்டா வந்து அது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு வெப் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு வெப்பேஜோ என்ன தான் அந்த வியூ வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகுது. அந்த வியூ அண்ட் கம்போனன்ட்ஸுக்குள்ளே வெப்பேஜஸ் தான் வரப்போகுது. கண்ட்ரோலர் வந்து இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிறாள், இந்த மாடலையும் வியூவையும் இணைக்கிறாள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கண்ட்ரோலராக நடுவில் இருக்கிறார். அவர் வந்து இந்த வியூவையும் மாடலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாள்லாம் இந்த கண்ட்ரோலர். மற்றது வியூவுக்கும் மாடலுக்கும் இடையில் ஒரே ஒரு வியூ தான் மாடலில் வந்து டிபெண்ட் ஆகி இருக்குது. இந்த காட்டுற இதைப்படி பார்த்தா. ஸோ இது வந்து இந்த கம்போனன்ட்ஸுக்கு இடையில் ஒரு இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஒரு ஒன்று தங்கியிருக்கிற தன்மை குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாத அந்த கம்போனன்ட்ஸ் வந்து என்ன வேலையை செய்தோ, அதை என்ன மாதிரியான வேலையை செய்ய போதோ அந்த வேலையை மட்டும்தான் அந்த கம்போனன்ட்ஸ் செய்யும். வந்து ஒரு ஆளுக்கு வந்து அதை லேசாக விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சரி, ஏன் இந்த எம்பிசி பேட்டர்னை நாங்கள் கஷ்டப்பட்டு பாவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா லாஜிக்கும், அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து 3 கம்போனண்ட்டுக்கு இடையில் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. வியூ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அது வந்து வெறும் ஒரு யூசருக்கு எப்படி அந்த ஒரு பேஜை காட்ட போகிறோம் என்றதை பற்றி மட்டுமே அது வந்து சொல்லும். மற்றது அதை பற்றி ஒரு வேறு பிஸ்னஸ் லாஜிக்கோ, எந்த விதமான ஜாவா கோடோ, அதுக்குள்ளே அந்த ஒரு பிஸ்னஸ் லாஜிக் சம்மந்தமான ஒரு கோடு ஒன்றும் அதில் இருக்க போகிறது இல்லை. மற்றது பிஸ்னஸ் லாஜிக் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்கே வந்து அந்த பிஸ்னஸ் லாஜிக் என்ற விஷயம் வந்து இருக்கும். அதை வந்து வேறு யூசர் வியூஸ், அதாவது வேறு பேஜஸுக்குள்ளே ஒரே பிஸ்னஸ் லாஜிக்கை கால் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அதாவது ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டும் இருக்கலாம், மற்றது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் இருக்கலாம். அது வந்து நாங்கள் எங்கள் சிஸ்டத்தில் வந்து 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் அவரேஜ் மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு வளமையான ஒரு காலகாலமாக வந்து ஒரே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால், டோட்டல் எடுத்து போட்டு எத்தனை இதால் எத்தனை பாடங்கள் இருக்கோ அதால் வந்து பிரித்து விட்டோம்னு சொன்னால் ஒரு அவரேஜ் மார்க்ஸ் எடுக்கலாம்.
அதை வந்து ஒரு வளமையான ஒரு லாஜிக் தான். அதில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே லாஜிக்கை கால் பண்ணலாம், மற்றது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே லாஜிக்கை கால் பண்ணலாம். ஆகவே இந்த பிஸ்னஸ் லாஜிக் வந்து இந்த ரெண்டு வியூவுக்கும் இடையில் ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரி, நாங்கள் வந்து இந்த எம்பிசி வந்து ஏன் தேவை அப்படின்னு சொல்லி அதுக்கான அட்வான்டேஜஸ் அதுகள் மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்குறோம். அடுத்ததாக இந்த எம்பிசியை வச்சுக்கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி மொடல் வியூ கண்ட்ரோலர் 2-3 கம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ முதலாவது மொடல் என்ற ஒரு கம்போனண்ட்டை பார்ப்போம். அது வந்து மொடல்ன்றது ஒரு முக்கியமான மொடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜாவா பீன். அது ஜாவா பீன் வந்து இப்போ டிரெக்டாக வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஜாவா பீன் சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கிளாஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஜாவா பீன். இந்த ஜாவா பீன் என்னென்ன இருக்குமென்று சொன்னால், இந்த ஜாவா பீனில் வந்து கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ், கெட்டர் மெத்தட்ஸும் செட்டர் மெத்தட்ஸும் தான் அந்த ஜாவா பீனில் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மை நேம் என்று சொல்லி ஒரு ஜாவா பீன் நான் வச்சுருக்கிறேன். இந்த மை நேமில் வந்து 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் நேம், மற்றது லாஸ்ட் நேம். இங்கே கெட்ட மெத்தட் நான் சொல்ல போகிறது வந்து கெட் ஃபர்ஸ்ட் நேம், அதாவது அந்த அட்ரிபியூட் நேமை வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரைவேட் வேரியபிள். ஆகவே வந்து பப்ளிக், அதாவது ஒரு பப்ளிக் மெத்தட்டாக வந்து ஒரு மெத்தட்டு கூடாகத்தான் இந்த வேல்யூஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்குரிய கெட்ட மெத்தட் வந்து இப்படி இருக்கும், கெட் ஃபர்ஸ்ட் நேம். பட் செட்ட மெத்தட் வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து செட் பண்ணலாம். செட் ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேமை வந்து பாஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வேல்யூ வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு செட் ஆகும். அதை மாதிரியே இந்த லாஸ்ட் நேமுக்கும் இங்கே சொல்லியிருக்குது. இது வந்து ஒரு பேசிக் மாடல் ஆஃப் த வெப் பேஜ், அதாவது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அதாவது ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த ஜாவா பீன் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து வியூ, அதாவது எங்களோட வெப் பேஜ். அந்த வெப் பேஜ் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அதை வந்து வியூ, அதாவது எப்படி காட்ட போகிறோம், எப்படி யூசருக்கு காட்ட போகிறோம் என்று சொல்ல போகிறது தான் இந்த வியூ. அது வந்து அதுக்குரிய வியூ ஜேஎஸ்பி என்று சொல்லி நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் HTML பேஜ் ஜேஎஸ்பி பேஜ். அதில் வந்து HTML கோட் வந்து இங்கே இருக்குது. இந்த ஹெட் டைட்டில் வளமையான ஜேஎஸ்பி பேஜ் தான், ஆனால் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்கே ஃபார்மை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்முக்குரிய மெத்தட் வந்து போஸ்ட், அதுக்குரிய ஆக்ஷனும் வந்து இங்கே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. டெஸ்ட் MVC என்று சொல்லி ஒரு ஆக்ஷன். அதாவது இந்த போஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டெஸ்ட் -MVC என்ற ஆக்ஷனை கால் பண்ணும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் அது நாங்கள் பார்க்க போகிறது வந்து இங்கே எங்களோட பீன், அதாவது மை நேம் என்ற கிளாஸை தான் இதுக்கு முதல் பார்த்தனாங்க. அந்த மை நேம் கிளாஸை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் ஸ்ட்ரக்சரோட ஃபுல் பேக்கேஜ் ஸ்ட்ரக்சரோட இந்த நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அதை வந்து இந்த பீனை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்ளேர் பண்ணி அதுக்குரிய ஐடி வந்து மொடல் பீன் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே டேபிள் தொடங்குது. இதில் முதலாவது கோலத்தில் ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. அதுக்கு அங்கால ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குரிய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குரிய வேல்யூ வந்து பைண்ட் பண்ணியிருக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொடல் பீனுக்குரிய, அதாவது மொடல் பீன்ண்டா அந்த மை நேம் அண்டு டிஃபைன் பண்ணுங்கிற ஜாவா பீனோட ஐடி தான் இந்த மொடல் பீன். இந்த மொடல் பீனுக்குரிய ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்கே பைண்ட் ஆகி இருக்குது. அடுத்தது வந்து லாஸ்ட் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லாஸ்ட் நேம் பைண்ட் ஆகி இருக்கிறது. எங்களோட லாஸ்ட் நேம் என்ற அட்ரிபியூட் தான் இந்த மொடல் பீன் என்ற ஐடிக்கு இந்த லாஸ்ட் நேம் என்ற இந்த அட்ரிபியூட் வந்து பைண்ட் ஆகி இருக்குது. அதான் இந்த JSP view.jsp ஃபைல். அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னா கண்ட்ரோலர் என்று சொன்னால் நாங்கள் முதலே பார்த்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து யூஸர் இன்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாளான்னு இந்த கண்ட்ரோலர். அந்த டெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்ப்போம். டெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு HTTP சர்வ்லெட் கிளாஸ். இங்கே பேசிக்காக வந்து ஒரு HTTP சர்வ்லெட் கிளாஸ்.
அது வந்து நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு HTTP சர்வ்லெட் கிளாஸ். அது வந்து ஒரு 2 மெத்தட்டை வந்து அது வந்து டிஃபைன் பண்ணுது. ஒன்று டூ போஸ்ட், மற்றது டூ கெட். போஸ்ட்டுக்கும் கெட்டுக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கெட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வேல்யூஸையும் பாஸ் பண்ணாமல் சும்மா அட்ரஸ் பாரில், அதாவது உங்களோட ப்ரௌசரில் உங்களோட இந்த ப்ரௌசரில் வந்து வெப்சைட்டுக்குரிய நேம் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு கெட். ஏதாவது ஒரு பட்டன் கிளிக்கை வந்து ஒரு பேஜில் வந்து செய்தீங்கன்னு சொன்னால், ஒரு பேஜ் ஒன்று லோட் ஆகிருக்கு ஏற்கனவே, அதுக்குரிய பட்டன் கிளிக்கை செய்தீங்கன்னு சொன்னால் அது வந்து போஸ்ட். அதால் வந்து பெராமீட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதான் போஸ்ட்டுக்கும் கெட்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு வித்தியாசம். இங்கே அந்த போஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பட்டனை என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பராமீட்டரை அக்சஸ் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ளே செட் பண்ணுது. லாஸ்ட் நேம் என்ற பராமீட்டர் நேம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் என்ற பராமீட்டர் அக்சஸ் பண்ணி அதை வந்து லாஸ்ட் நேமுக்குள்ளே செட் பண்ணுது. பிறகு இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுதான் இங்கே செய்யுது. அப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அக்சஸ் பண்ணி பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இதான் நாங்கள் பார்க்க இருந்த கண்ட்ரோலர். சரி, இப்போ வந்து நான் அந்த பேஜை லோட் பண்ணிட்டேன். இங்கே ஜேசன் போன்னு சொல்லி விழுது. அது ஏன்னு சொன்னால், நான் இங்கே ஜேசன் போன்னு சொல்லி டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து இங்கே நான் கொடுத்தேன். செட் ஃபர்ஸ்ட் நேம்னு சொல்லி இந்த மாடல் பீனுக்கு, அதாவது அந்த எங்களோட மை நேம் என்ற எங்களோட பீனுக்கு ஜேசன் மற்றது போன் என்றது தான் டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்கிற வேல்யூஸ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் செய்து போட்டு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே கீழே வேல்யூஸ் மாறும். ஏன்னு சொன்னால் அது அந்த கீழே ஃபுல் நேம் என்றதை வந்து நான் இந்த வியூவில் என்ன மாதிரி கொடுத்துருந்தேன்டா, ஃபுல் நேம்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு கொடுத்துருந்தேன் நான். அதாவது வந்து இந்த பீன் ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமையும் ஒரு கம்பைன் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லி கீழே கொடுத்துருந்தேன் நான். அதான் அந்த புது வேல்யூ எடுத்து அது பிரிண்ட் பண்ணுது. சரி, அதை அந்த பிரிண்ட் பண்ணுவதற்குரிய ஒரு கோடையும் பார்த்துருவோம் அந்த கண்ட்ரோல் கிளாஸில். புது வேல்யூ எடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்து. மற்றது இன்னொரு விஷயம் வந்து இந்த சிஸ்டம் டாட் பிரிண்டெல்லாம் நான் இங்கே பாவச்சிருக்கிறேன். அதை வந்து இந்த கன்சோலில் நீங்கள் வந்து இந்த அவுட்புட்டை பார்க்கலாம். நான் டைப் பண்ண புது வேல்யூஸை வந்து இங்கே அது வந்து பிரிண்ட் பண்ணுது. அது இந்த கன்சோலில் பிரிண்ட் பண்ணுது. அது இந்த சிஸ்டம் டாட் out.println என்ற இந்த லைனால தான் அது வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை ரன் பண்ணி பார்க்கலாம். மற்றது வேறு MVC பேட்டர்னுக்குரிய வேறு எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் செய்து பார்த்து அதை வந்து புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த வைஸ்கூலுக்காக நாங்கள் வந்து பயன்படுத்த போகிற அப்ளிகேஷன் சர்வர் வந்து டொம்கேட். இந்த டொம்கேட்டில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து தனியாக அந்த டொம்கேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது தனியாக இன்ஸ்டால் பண்ணி போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து எடுத்து வெப்ஸுக்கு வந்து காப்பி பண்ணிங்கன்னா அது வந்து தானாக டிப்ளாய் ஆகும். இப்படி தான் அந்த வாய்ஸ்கூல் ப்ராஜெக்டில் நாங்கள் செய்ய போகிறோம். ஆனால் இங்கே நான் வந்து இந்த பயன்படுத்தின எக்ஸாம்பிள் எல்லாம் ஜெட்டியிலேயே இருக்கும். ஜெட்டி மேமனை பயன்படுத்தி செய்யப்படுகின்றது. நீங்கள் வந்து இந்த டொம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணி அதை செய்ய முடியும். இந்த ரீட்மியை வாசித்து செய்ய முடியும். இதோட வந்து இந்த செக்ஷன் 3 வந்து முடியுது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் செக்ஷன் 4 தொடங்கும் முன்னர்.